வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ கொத்தவரங்காய் கூட்டு பண்ண போறோம். பருப்பு குழம்பு வச்சு இந்த கூட்டு வச்சு சாப்பிடும்போது அருமையா இருக்கும். இதுக்கு கொத்தவரங்காய இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இதை 2 தடவை வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டிருக்கேன். இதுக்கு இப்போ வெங்காயம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 இதுல சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். சீரக பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இதுக்கு காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதை மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதை அரைச்சி அந்த காய் கூட சேர்த்து வேக வைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் துருவலை இப்போ மிக்சியில அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ கொத்தவரங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார கழுவி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசால் பொடி காய் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி 1 விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் கூட்டுக்கு குக்கர்ல போட்டு 1 விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த கூட்டை தாளிச்சு விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். இதுலயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வரணும். வெங்காயம் பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம். தாளிச்சு விடும்போது கொஞ்சம் தண்ணி வேக வச்சதுல கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதுல வேக வைக்கணும். அப்பதான் தாளிப்பெல்லாம் நல்லா சேரும் காயில. ஒரு 1 நிமிஷம் போல இதுல வேக வச்சு இறக்கணும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு உரப்பு காணலைனாலும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கொத்தவரங்காய் கூட்டு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. குக்கர்ல 1 விசில் வந்துட்டாலே இந்த கூட்டு ரெடி ஆயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் கூட்டு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. இந்த கொத்தவரங்காய் கூட்டு நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.